அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல மேஜிக் ரிங் போட்டு சிங்கிள் க்ரோஷெட்ல போட்ட மேஜிக் ரிங் எப்படி இருக்கும், டபுள் க்ரோஷெட்ல போட்ட மேஜிக் ரிங் எப்படி இருக்கும்ன்றத பத்தி தான் சொல்லி தர போறேன். சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக் ரிங் போடுறதுக்காக அக்ரலிக் கேன்சஸ் ஸ்டோர்ல கிடைக்கக்கூடியது எடுத்திருக்கேன். 3.5 mm எடுத்திருக்கேன். மேஜிக் ரிங்ல சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஜிக் ரிங்கை மேஜிக் லூப்னு இருக்கும். மேஜிக் ரிங்கோட சிம்பிள் ஒரு சர்க்கிள் போல ரவுண்ட் பண்ணணும். மேஜிக் ரிங்கோட ஷார்ட் நேம் MR. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உள்ள நூலை நம்மளோட விரல்களால் ஒரு டைம் இது போல் ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே போல் பண்ணிவிட்டு ஊசியை இந்த நூலுக்கு உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடத்த விரல்களால் பிடிச்சி இந்த ரவுண்ட் நூலை நம்ம விரல்களிலிருந்து வெளியே எடுத்துட்டு, இப்போ நான் இந்த லூப்பை பெருசாக பண்ணியிருக்கேன். இந்த ரன்னிங் நூலை இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். இந்த லூப்பு இந்த ரன்னிங் நூலை ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்தோம்னா இதுதான் மேஜிக் ரிங். இந்த மேஜிக் ரிங் உள்ள சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வர போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வர போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே தான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். ஆனால் இது மேஜிக் ரிங்கில் இப்போ நம்ம ஒரு ரிங் போட்டுட்டோம். இந்த ரிங்கோட நூலோட உதவியில் அந்த ரிங்குக்கு மேலேயே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரோம். இந்த மேஜிக் ரிங் எதுக்கு உதவுனா, ரவுண்ட் மேட்டெல்லாம் நம்ம போடுவோம். இந்த ரவுண்ட் பர்ஸு இது போலலாம் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் போடுவோம். அதுக்காக தான் இந்த மேஜிக் ரிங் போடுறது. சாக்ஸ் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் இந்த மேஜிக் ரிங் போட்டு தான் செய்வாங்க. ஃபுல்லாக போடுறது இது போல் நிறைய ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரவுண்டில் 6 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு கரெக்டாக போட்டிருக்கேன். இன்னும் 6 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு இந்த ரவுண்டில் வரணும். வந்த உடனே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னே கரெக்டாக 12 சிங்கிள் க்ரோஷெட் இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷெட் கரெக்டாக இருக்கான்ட்டு கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டிச் லைன் போட்டு முடிக்கும் போது தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நூல் சின்னதாக இருக்குது, அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மேஜிக் ரிங் பெருசாக இருந்த ரவுண்டு ரொம்ப குட்டியாகிடும் நடுவில். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இழுத்துட்டேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த வட்டம் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சு வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை
இந்த ஸ்டிச் வழியாக வெளியே இழுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சாக அடித்து சிங்கிள் க்ரோஷேட் மேஜிக் ரிங் கிடைச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டில் போடும்பொழுது எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ குட்டி ஹோல்ஸாக இருக்குது. இன்னமும் இழுக்கலாம். சிங்கிள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் பார்த்தோம். டபுள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் எப்படி போடணும்னா, மேஜிக் ரிங்கில் 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அந்த ரிங்கு உள்ள டபுள் க்ரோஷெட் போட ஸ்டார்ட் பண்ணணும். 2 செயின் ஸ்டிச் போட்டது கவுண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சு. அடுத்து மறுபடியும் இந்த ரிங்கு உள்ள ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும், மறுபடியும் 2 லூப் வழியாக எடுக்கணும். இதே போல் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். நான் இந்த ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷெட் தான் போட்டு காட்ட போகிறேன். அதனால் 12 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு எப்படி இருக்குன்ட்டு இந்த ரவுண்ட் பாருங்கள். டபுள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் 12 ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இது போல் இருக்கும். நடுவில் இருக்கிற இந்த பெரிய கேப்பு சின்னதாக பண்ணணும். இந்த நூலை டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது நடுப்பகுதி சின்னதாக ஆகிடும். முதல்ல போட்ட டபுள் க்ரோஷெட்டில் ரன்னிங் நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னா டபுள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் கிடைச்சிடும். இன்றைக்கி வீடியோவில் மேஜிக் ரிங் போட்டு மேஜிக் ரிங்கில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டால் மேஜிக் ரிங் எப்படி இருக்கும், டபுள் க்ரோஷெட் மேஜிக் ரிங் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.